السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، وصلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين. கண்ணியத்துக்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர்களே, கொஞ்சம் நெருக்கமாக உட்கார்ந்து கொள்வோம். துல்ஹிஜ்ஜாவுடைய மிக சிறப்பான 10 நாட்கள் இன்றிலிருந்து ஆரம்பமாக இருக்குது. உலக நாடுகளில் இருந்தெல்லாம் ஹஜ்ஜுக்காக லட்சக்கணக்கான மனிதர்கள் பயணங்கள் செய்து மக்காவை போய் அடைந்து கொண்டிருக்கிறார். இந்த சந்தர்ப்பத்தில் துல்ஹிஜ்ஜாவுடைய சில சிறப்புகளை பல தடவைகள் ஞாபகப்படுத்தப்பட்டிருக்கலாம். அதை ஞாபகப்படுத்துறதோடு அதற்கு முன்னால ஒரு முக்கியமான விஷயத்தை கவனத்துக்கு கொண்டு வரது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அன்பான சகோதரர்களே, இந்த இருக்கக்கூடிய எங்கள்ல ஃபர்தான ஹஜ்ஜை முடிச்சிட்டோம் என்று சொல்லக்கூடிய கொஞ்சம் கையை காட்டுங்க. மாஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா எல்லோருடைய ஹஜ்ஜுகளையும் கபூல் செய்து வாழ்க்கையில இன்னும் ஹஜ்ஜுகள் செய்யக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானா. இன்னைக்கு மக்கள் நினைக்கிறாங்க என்னன்னா, ஹஜ்ஜு செய்யறது எங்கட விருப்பத்துல தங்கி இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. அதாவது ஏழும் என்றால் விருப்பம் என்றால் ஹஜ்ஜுக்கு போகலாம், விருப்பம் என்றால் உம்ராக்களுக்கு போயிட்டு வந்து கொண்டு ஈக்கலாம், சென்ல ஏதாவது ஒன்றை செஞ்சா சரி என்று நினைக்கிறாங்க. இன்னும் சிலர் நினைக்கிறாங்க என்னன்னா, மிச்ச காலமா நாங்க ஆசைப்பட்டது காபத்துல்லாவை கண்ணால பார்க்கணும் என்று. அல்ஹம்துலில்லாஹ் நாங்க உம்ராவை கூட்டு போனாங்க, கண்ணால பார்த்துட்டேன், என் ஹாஜத்தை நிறைவேறிட்டு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஹஜ்ஜன்றது எங்களோட விருப்பத்துல தங்கி இருக்கிற ஒன்றல்ல, அது ஃபர்துகள்ல உள்ளது, ருக்குன்கள்ல உள்ளது. எப்படி தொழுக எங்களுக்கு ஃபர்து, உடையலுமா இயலாது, தொழுதான் ஆகணும். ஜக்காத் வாஜிபாகிட்டவங்க ஜக்காத் கொடுத்தான் ஆகணும். விரும்பினால் ஜக்காத் கொடுக்கலும், இல்லாட்ட சதகாக்கள் கொடுக்கலும், அப்படி இல்லை, கொடுத்தான் ஆகணும். அதே மாதிரி ரமதான் வந்தால் ரொம்ப பிடிக்கணுமா தேவையில்லையா? விரும்பினாவும் பிடிக்கலும், இல்லாட்டி சும்மைக்கலும், அப்படி இல்லை, கட்டாயம் செஞ்சுதான் ஆகணும். அதே மாதிரி ஹஜ் என்று சொல்றது ஒரு முஸ்லிம் வாழ்க்கையில அர்கான்கள்ல கட்டாய கடமைகள் உள்ளது. ஹஜ் வாஜிபான ஒருத்தர் ஹஜ்ஜி செய்யாம மௌத்தா போறார் என்றால் அவர் எவ்வளவுதான் தீண்ட மத்த விஷயங்கள்ல மிகச் சரியாக இருந்து பெரிய இபாதத்தாலியாக இருந்தாலும் அவர் தந்த தீன்ல பெரிய ஒரு குறைபாட்டோட மௌத்தா போறார். அவர் பெரிய முழுமையான தீன்தாரி என்று சொல்ல மாட்டோம். ஹஜ் வாஜிபாகியும் ஒருத்தர் ஹஜ் செய்யாம மௌத்தா போறார் என்றால் அவர் தீன்ல பெரிய ஒரு குறைபாட்டோட பெரிய ஒரு பொறுப்பை நிறைவேற்றாத நிலையில அவர் கடனாளியாக மௌத்தாகிறார், அல்லாஹ்வுக்கு கடனாளியாக மௌத்தாகிறார். ஒருத்தர் மௌத்தாகிட்டா அவரை அடக்கம் செய்யறதுக்கான ஏற்பாடு அவசரமா செய்யணும். இந்த அடக்கம் செய்யற ஏற்பாடு, அதற்குரிய செலவுகள் யாரு? ஒருத்தர் மௌத்தானா மையத்துக்குரிய செலவுகளுக்கு தானே. கஃன் வாங்கணும், கஃன் செய்யணும், அதுக்கு கூலி செலவேல வரும், கபரோண்டு தோன்றணும், அதே மாதிரி அவரை அடக்கம் செய்யணும், சில செலவுகள் இருக்குது. இன்னும் சில செலவுகள் வரலாம், அடக்கம் செய்யறதுக்கான குளிப்பாட்டுறது, இந்த மாதிரியான செலவுகள் வரலாம். இந்த செலவுகளுக்கு யாரு பொறுப்பு? இந்த செலவு அவர் விட்டு போன பணத்திலிருந்தே செய்யப்படும். கபர் வெற்றவருக்குரிய கூலி எல்லாம் அவர் விட்டு போன பணத்திலும் தான் செய்யணும்.
அவருடைய பணத்திலிருந்து அதை மட்டும்தான் எடுக்கிறதுக்கு அனுமதி இருக்கு. யாராவது விரும்பி முன் வந்து நாங்க செய்யறோம் இந்த செலவை என்ற அனுமதி இருக்கு. இல்லைன்றா யாருக்கும் அது மற்றவங்க செய்யணும் என்றது இல்லை. அவர் பணத்தாலேயே இந்த காலங்கள் எல்லாம் வசியத் பண்ணுவாங்க. நான் மௌத்தானா இந்த கபரு தோன்றவருக்கு நான் பணம் எடுத்து வச்சுக்கிறேன், இதை கொடுத்துருங்கோ. என் கஃபனுக்கு நான் பணம் வச்சிருக்கிறேன், இதால கொடுத்துருங்க. எல்லாம் ஒதுக்கியே வச்சிருவாங்க. நல்ல விஷயம் அது. அடக்கம் செஞ்சுட்டு வந்துட்டா முதலாவது செய்ய வேண்டிய வேலை என்ன? அடக்கம் செஞ்சுட்டு வந்தா முதலாவது செய்ய வேண்டிய வேலை அவரோட பணத்தை கணக்கு பார்க்கணும். எவ்வளவு விட்டு பேசிக்கிறார் கணக்கு பார்க்கணும். பணம் என்றால் பணம் பொருள் எல்லாம் என்னென்ன சொத்து, காணி பூமி எழுதிக்கிறா, ஊடிக்கிறா, இவருடைய அல்மாரியில் என்னென்ன சாமான் இருக்குது, பணம் எவ்வளவு இருக்குது, எல்லாத்தையும் கணக்கு பார்க்கணும். அவருடைய உடுப்பில் இருந்து, பாவிச்ச உடுப்பில் இருந்து, அவருடைய அத்தனை சாமான்கள் இருந்தும் எதுக்கெல்லாம் பொறுமதி இருக்கிறதோ எல்லாத்தையும் கணக்கு பார்க்கணும். கணக்கு பார்த்ததுக்கு பின்னால அடுத்து பார்க்கணும், அடுத்தது அவருக்கு என்னென்ன கடன்கள் இருக்கு, கொடுக்க வேண்டியிருக்குதான்னு பார்க்கணும். கடன் என்றால் தள்ளி மட்டும் இல்லை, என்னென்ன கடமைகள் இருக்குது பணத்தோட சம்பந்தப்பட்டது என்று பார்க்கணும். இல்ல 2 வகையான கடன்கள் இருக்குது. ஒன்று அல்லாஹ்வுக்கு கொடுக்க வேண்டிய கடன்கள், 2வது மனிதர்களுக்கு கொடுக்க வேண்டிய கடன்கள். அல்லாஹ்வுக்கு கொடுக்க வேண்டிய கடன் என்றால் சில நேரம் இவர் ஜகாத் வாஜிபாகி ஜகாத் கொடுத்திக்க மாட்டார். உடனே கணக்கு பார்த்து அந்த தொகையை ஒதுக்கி வச்சுக்கணும் இந்த பணத்திலிருந்து. சில கஃபாரா கழிக்கும், நோவு பிடிக்காம நீந்திப்பார், அதுக்கு ஃபிதியா கொடுக்கணும். இந்த மாதிரி இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு கொடுக்க வேண்டிய கடன்கள். அப்படி விடுபட்டிருந்தால் அந்த தொகையை கணக்கு பார்த்து அதை மூலமாக்கி வைக்கும் பணத்துல. ஹஜ், இவருக்கு ஹஜ் வாஜிபாகி ஹஜ் செய்யாம மௌத்தாகி இருக்கிறார் என்றால் அடுத்தது என்ன செய்யணும்? ஹஜ்ஜுக்கு எவ்வளவு வருகிறது என்பதை கணக்கு பார்த்து அந்த தொகையை ஓரமாக்கி வச்சிடணும். இன்னொரு ஆள் மூலமாக அந்த ஹஜ்ஜை செய்யணும், அதனால அந்த தொகையை ஓரமாக்கி வச்சிடணும். இது அல்லாஹ்வுக்கு கொடுக்க வேண்டிய கடன்கள். அதுக்கு அடுத்தது மனுஷருக்கு கொடுக்க வேண்டிய கடன்கள். கடன் எடுத்திப்பார், ஒரு பொருளை வாங்கிப்பார், கொடுத்து இல்ல, கூலி கட்டு இல்ல, இப்படி நிறைய வச்சுட்டு போய்த்திருப்பார். இது எல்லாத்தையும் இவருடைய பணத்தால நிறைவேற்றணும். பணம் இல்லையா, பொருளை வித்து பணமாக்கி அதை கொடுத்துருவோம். குடும்பம் செய்ய வேண்டிய ஆகப்பெரிய கடமை இது. நாங்க ஆள் அடக்கிட்டு வந்து கடனை கொடுக்காம அவருக்கு எவ்வளவுதான் பாத்தியா ஓதினாலும் அவர் அங்கிருந்து விடுதலையாகலாம். அந்த கடன் என்ற அந்த அந்த விலங்கில் இருந்து அவர் விடுதலையாக இயலாது. அந்த கடனை நிறைவேற்றாம அது சொர்க்கம் போற வரைக்கும் அது ஒரு பிரச்சனை தான், கடன் வச்சுட்டு போனாலும். அதனால குடும்பம், பிள்ளைகள் என்று யார் இருக்கிறோமோ நாங்க செய்ய வேண்டிய ஆகப்பெரிய கடமை அவரோட கடன்களை நிறைவேற்றதான். கடனாளிகள் வருவாங்க, எனக்கு இவ்வளவு தரைக்குது இவ்வளவு தரைக்குது, கோவம் காட்டுகளாது எங்களுக்கு. அது என்ன, எங்கள்கிட்ட செல்லல, எங்கள்கிட்ட கேட்டா கடன் எடுத்து அவர்கிட்ட போயிட்டு வாங்கி கொள்ளுவோம், எங்களுக்கு தரையிலாது, இருக்கிறது ஊடு மட்டும்தான், எங்களுக்கு வேற ஒண்ணுமே அதெல்லாம் செல்ல இயலாது. அது அவர் சம்பாதிச்சதா அதை விற்று அந்த பணத்தை கொடுத்தான் ஆகணும். இதெல்லாம் நிறைவேற்றினதற்கு பின்னால தான் அவருடைய அனந்தரக்காரர்கள் யாரு என்று பார்த்து அந்த சொத்துக்கள் அவங்களுக்கு இடையில குர்ஆன் சொல்றபடி பிரிச்சு கொடுப்போம். சொல்ல வந்த என்னன்றால் பாருங்க, ஜக்காத் என்றது, ஹஜ் என்றது அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஒன்று வாஜிபாகி நிறைவேற்றாம மௌத்தா போயிருந்தால் அந்த தொகையை ஒதுக்கி வச்சு இன்னொரு ஆள் மூலமாக அந்த ஹஜ்ஜுல் பதல நிறைவேற்றி வைக்கிறோம். ஹஜ் யாருக்கு வாஜிப்? இதுல உள்ள எல்லாரும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ஒவ்வொருத்தருக்கு நான் கேட்கிறேன், உங்களுக்கு ஹஜ் வாஜிபாகிட்டா இல்லையா என்பது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? கணக்கு பாத்தீங்களா? தெரியும்னா எந்த வருஷம் உங்களுக்கு வாஜிபாச்சு இது தெரியணும் எங்களுக்கு. சில சில கடமைகள் இருக்குது, அதனுடைய நேரம் முபையக், அதாவது மிச்சம் குறுகிய நேரம் தான் அது கொடுக்கப்பட்டது. மகரிப் தொழுகைக்கு எவ்வளவு நேரம்? இஷா வரைக்கும் தான், அதுக்குள்ள செஞ்சிடும். அசர் தொழுகைக்கு மகரிப் வரைக்கும் தான் நேரம், அதுக்குள்ள தொழுதுடும். ஹஜ்ஜை பொறுத்த வரையில ஹஜ் வாஜிப் ஆகிட்டாலும் உடனே செய்யணும் என்பது கடமை இல்லை, கொஞ்சம் பிற்படுத்துறதுக்கு அனுமதி இருக்கு, ஆனா எல்லாருக்கும் அல்ல.
கொஞ்சம் பிற்படுத்துறதுக்கு ஒரு அனுமதி ஒன்று இருக்குது. ஆனா இவருக்கு தெரியணும் எனக்கு ஹஜ்ஜு வாஜிபாகிட்டா இல்லையா என்று தெரியும். யாருக்கு ஹஜ்ஜு வாஜிபாகும்? ஹஜ்ஜுடைய காலத்துல தந்த ஊர்ல இருந்து பயணம் செய்யறதுக்குரிய சக்தி உடல்ல இருக்குது. அதே நேரத்துல வசதி என்று வரும் பொழுது ஊர்ல இருந்து பயணம் செய்து ஹஜ்ஜுடைய நாட்கள் அங்க தங்கி இருந்து எல்லா கடமைகளையும் முடிச்சு கொண்டு திரும்பி வாரதற்குரிய ஏற்பாடு வசதி யாருக்கு இருக்குதோ அவங்களுக்கு ஹஜ்ஜு வாஜிப் ஆயிடுச்சு. ஊர்ல தந்த மனைவி பிள்ளை இருக்கிறாங்களா அவங்களோட செலவு, அதோட தான் போயிட்டு ஹஜ்ஜ முடிச்சு கொண்டு திரும்பி வாரதற்கான செலவு அந்த அளவுக்கு பணமாகவோ அல்லது பொருளாகவோ யாருக்கிட்ட இருக்குதோ அவருக்கு ஹஜ்ஜு வாஜிபாகிட்டு. சில வேளை கேஷ் இருக்காது, ஒரே அடியா 25 லட்சம் யார்கிட்ட அநேகமான ஆக்கட்டு இருக்காது. ஆனால் என்னைக்கும் ஒரு காணி இருக்கும், ஒரு வீடு இருக்கும், நகை இருக்கும், அல்லது வியாபார சாமான்கள் இருக்கும், ஏதோ ஒரு வகையில் என்ன சரி அதை வித்து பணமாக்கினால் இந்த அமௌண்ட் வருமா இருந்தால் அவருக்கு ஹஜ்ஜு வாஜிபாயிடுச்சு, அவர் ஹஜ்ஜுக்கு பயணம் செய்யணும். இப்ப ஒரு 10 வருஷங்களுக்கு முன்னால ஹஜ்ஜுக்கு எவ்வளவு செலவாச்சு? 5-6 லட்சம். வெறும் 10 வருஷம் தான் கழிஞ்சிருக்குது. இந்த வருஷம் எத்தனை? 25, 30, 20 இருந்தா பெரிய விஷயம். 25, 30, 35 எல்லாம் கொடுத்து போறவங்க இருக்கிறாங்க. எத்தனை மடங்கு கூடிக்குது பாருங்க. 5 மடங்கு, 4 மடங்கு, 5 மடங்கு கூடி இருக்கு. அந்த நேரத்துல யாருக்கு இந்த வசதி இருந்துச்சோ அவங்களுக்கு அந்த வருஷம் ஹஜ்ஜு வாஜிபாகிச்சு. ஆனா அவங்க செய்யல. சில சந்தர்ப்பங்கள்ல மனைவிக்கு ஹஜ்ஜு வாஜிபாயிரும், கணவனுக்கு இன்னும் ஹஜ்ஜு வாஜிபா இருக்காது. மனைவிக்கு சொத்துக்கள் ஈக்கும், அவருக்கு ஹஜ்ஜு வாஜிபாயிருக்கு. இந்த விஷயத்த வீட்டுல இன்றைக்கு போய் பேசுங்க, எங்களுக்கு தெரியணும் எங்களோட வயசுக்கு ஹஜ்ஜு வாஜிபாயிட்டா இல்லையா இல்லையா. நகை இருக்கு, ஒரு 15-20 பவுன் நகை இருக்குது என்றால் என்ன விலை இன்றைக்கு? அவங்களுக்கு ஹஜ்ஜு வாஜிபாயிட்டு. ஒரு பெண்ணுக்கு மட்டும் ஹஜ்ஜு வாஜிபாய், கணவனுக்கு வாஜிபாய் இல்லை அப்படின்னால் அவ அதுக்கு என்ன செய்யணும் என்பதற்கு மார்க்க சட்டம் இருக்குது. அதை உலமாக்கள்கிட்ட கேட்டுக்கொள்ளும். முதலாவது போயிட்டு பார்க்கணும் என் வயசுக்கு ஹஜ்ஜு வாஜிபாயிட்டா இல்லையா. சில நேரங்களில் பிள்ளைகளுக்கு வாஜிபாகிக்கும், பேரண்ட்ஸுக்கு இன்னும் வாஜிபாகி இருக்காது. அப்ப யாருக்கு வாஜிபோ அவங்க அதை செய்யணும். பிற்படுத்துறதுக்கு அனுமதி என்றது எல்லாருக்கும் அல்ல. ஒருத்தருக்கு ஹஜ்ஜு வாஜிபாயிட்டு அவரு பாக்குறாரு நல்ல ஆரோக்கியமா இருக்கிறார், வயசும் பெருசா இல்லை, அவருக்கு வருமானம் ஒன்றும் இருக்குது. அவர் நினைக்கிறார் இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வருஷங்கள்ல கூட இந்த ஆரோக்கியம், இந்த வருமானம், வசதிகள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது என்று வெளிப்படையான அடையாளங்களை வச்சு விளங்குது. தெரிந்தானே ஒரு ஆளுக்கு தந்த வருமானங்கள், தந்த வயசு, உடல் ஆரோக்கியம் இதெல்லாம் பார்க்கல இன்னும் சில வருஷங்கள் இப்படி இருக்கலாம் என்ற ஒரு நம்பிக்கை இருந்தால் அவங்களுக்கு கொஞ்சம் பிற்படுத்த அனுமதி இருக்குது. ஒரு ஆளுக்கு வசதி வந்துட்டு இப்ப விளங்குது எந்த வயசு, எந்த உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில இந்த வருஷம் இருக்கிற நிலைமை அடுத்த வருஷம் இருக்கிறது சந்தேகம். என் வயசு அப்படி, என் உடல் ஆரோக்கியம் அப்படி, அல்லது வசதி ஒன்று வந்துட்டு ஆனால் அவருக்கு விளங்குது இந்த வசதி அடுத்த வருஷங்கள் இருக்கும் என்று சொல்ல இயலாது. ஏன்னா அப்படியான வருமான ஏற்பாடுகள் ஒண்ணுமே தனக்கு இல்லை, இப்பதான் கையில இருக்குது என்றால் இவர் பிற்படுத்தக்கூடாது. அந்த வருஷமே அவர் ஹஜ் செய்யணும். நான் ஏன் இது இப்ப திடீர்னு பெரும்பாலும் உடனே ரெடியாகி போறதுக்குரிய அமைப்பு ஒண்ணும் இல்லை, சட்டங்கள் மிச்சம் கடுமையாயிட்டு. நான் ஏன் இப்ப இதை பேசுறேன் என்றால் முதலாவது நாங்க இதை யோசிக்கணும், எனக்கு ஹஜ்ஜு வாஜிபாயிட்டா இல்லையா, எனக்கு எந்த வருஷம் ஹஜ்ஜு வாஜிபாச்சு என்பது குறைஞ்சபட்சம் தெரிஞ்சிருக்கும். நான் பிற்படுத்தி கொண்டிருக்கிறேனா இல்லையா, அல்லது இன்னும் எனக்கு ஹஜ்ஜு வாஜிபாகவே இல்லையா, என் வயசுக்கு ஹஜ்ஜு வாஜிபாயிட்டா இல்லையா. அங்க அதெல்லாத்தையும் அது எங்களோட பெரிய ஒரு கவலையா இருக்கும். எங்களோட அந்த எதிர்கால திட்டங்கள் அல்லது கனவுகள்ல நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒவ்வொருத்தையும் கேட்டா நீங்க 10 வருஷத்துல 20 வருஷத்துல எப்படி இருக்க விரும்புறீங்க, என்ன உங்களோட திட்டம் என்று கேட்டால் ஒவ்வொருத்தர் சொல்லுவாங்க நான் இப்ப படிச்சு கொண்டிருக்கிறேன்,
அதை முடிச்சோன்னா இந்த டிகிரியை முடிக்கணும், அதுக்கு பின்னால இங்க போகணும், இதுக்கு போகணும், எப்படி சரி நான் ஒரு ஊட்ட கட்டி கொள்ளணும், அந்த காணி இருக்குது, காணி வாங்கி வச்சிருக்கிறேன், அந்த ஊட்ட கட்டி முடிச்சு கொள்ளணும், ஸ்லப் போட்டு வச்சிருக்கிறேன், மேல் தட்டு எடுக்கணும், எனக்கு 3 பிள்ளைகள், 3 பிள்ளைகளும் காணி வாங்கிக்கிறேன், வீட்டு விஷயங்களை முடிச்சு, இப்படி நிறைய எதிர்காலத்துல திட்டங்கள் இருக்குது. நான் சும்மா கேட்கிறேன், இந்த திட்டங்களுக்குள்ள ஹஜ்ஜும் இருக்குதா இல்லையா? ஹஜ்ஜு திட்டங்கள்ல முதலாவது வரணும். இந்த ஹஜ்ஜு இன்னும் நான் செஞ்சு கொள்ளல, இந்த ஹஜ்ஜை நான் நிறைவேற்றணும். இது எல்லாத்துக்கும் வீடு கட்டுறது அது இதெல்லாம் போறோம். முதலாவது என்ன, இந்த ஃபர்தான ஹஜ்ஜை முடிச்சுக்கொள்ளும். ஹஜ்ஜுக்கு செலவழிக்கிறது இருக்குது, இது இன்ஷா அல்லாஹ் செலவில்லை, அது வரும். தாபிஉ பைனல் ஹஜ்ஜி வல் உம்ரா, ஹஜ் உம்ராவை தொடர்ச்சியாக மாறி மாறி செய்து கொண்டே இருங்க. இன்னஹுமா யன்ஃபியானில் ஃபக்ர வதுனூப், அந்த 2 அமலும் வாழ்க்கையில ஏழ்மையையும் அழிக்கும், பாவங்களையும் அழிக்கும். ஏழ்மை இல்லாமக்கும் ஹஜ். 25 லட்சத்தை செலவழிச்சால் அதுக்கு பிறகு நான் என்ன பிசினஸ் பண்றது, நான் எப்படி திரும்ப ஜீரோல இருந்து முன்னேற சொல்றீங்களா? இல்ல, இன்ஷால்லா 0 ஆற இல்ல, அல்லாஹ் தருவான். உலகத்திலேயே கொடையாளிகள் இருக்கிறாங்களே, அவங்கள சந்திக்கிறதுக்கு தூரத்திலிருந்து யாராவது பயணங்கள் செஞ்சு கஷ்டப்பட்டு வந்தா கொடையாளிகள் என்ன செய்வாங்கடா, அப்ப நீங்க எவ்வளவு செலவழிச்சீங்க இந்த பயணத்துக்கு, அவ்வளவு நீங்க வச்சுக்கொள்ளுங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கிறீங்க, எவ்வளவு செலவழிச்சீங்க, அவங்களோட பிரயாண செலவு நீங்க வச்சுக்கொள்ளுங்க, அப்படி கொடுப்பாங்க கொடையாளி. மனுஷன்லே அல்லாஹு தாலாவுடைய வீட்டை தரிசிக்கிறதுக்காக, ஹஜ் செய்யறதுக்காக அவனை நாடி வரக்கூடிய மனிதர்களுடைய செலவெல்லாம் அல்லாஹ் திருப்பி கொடுக்குறாங்க. ஹாஜிகளுக்கு செய்யக்கூடிய துவாக்கல்ல, ஹதீஸ்ல வந்த துவாக்கல்ல அஹ்லஃபல்லாஹு அலைக நஃபகதக், அது இருக்கு. ஹாஜிகளுக்கு செய்யக்கூடிய துவாக்கள் ஒரு துவா தான், நீங்க எவ்வளவு செலவழிச்சீங்களோ அல்லாஹ் அதை உங்களுக்கு திருப்பி தருவான் என்று சொல்றோம். அல்லாஹ் திருப்பி கொடுத்துருவான். அதனால ஒன்னும் குறைய மாட்டாரு. ஹஜ் என்ற 5 நாட்களுடைய அமல் தான். 2வது விஷயம், ஹஜ்ஜுடைய அமலை பொறுத்தவரையில இது நல்ல சவாப், நிறைய நன்மைகள் உள்ளதாகவும் நூறானியத்தாகவும் ஆகணுமாக இருந்தா 2 விஷயங்கள் சேரணும் ஹஜ்ஜோட. ஹஜ் உம்ரா எதுவா இருந்தால், ஒன்று நல்லா படிச்சு செய்யணும். ஹஜ்ஜ படிக்கணும். ஒரு காலம் இருந்தது ஹஜ்ஜுக்கு போறதுக்கு பல மாசங்களுக்கு முன்னாலேயே இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதிய மனாசிகுல் ஹஜ்ஜ முழுமையா திரும்ப வாசிப்பாங்க. இந்த ஹஜ்ஜுக்கு போறவர் ஹஜ்ஜுக்கு போறதுக்கு முன்னால ஊர்ல செய்ய வேண்டிய சுன்னத்துக்கள் இருக்குது, போகும் பொழுது பயணம் விஷயங்கள் இருக்குது, எல்லாத்துக்கும் வழிகாட்டல் இருக்குது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தி இருக்கிறாங்க அந்த படிச்சு செய்யணும் என்று. அதனால அடுத்த வருஷம் நியத்து வைக்கிறோமா, இப்பிலிருந்து படிக்க ஆரம்பிக்கணும். ஹஜ்ஜுடைய சிறப்புகள், ஹஜ்ஜுடைய சட்டங்களை ஆசையோட ஆர்வத்தோட வாசிக்கணும், படிக்கணும், கேட்கணும். இன்ஷா அல்லாஹ் ஹஜ் நசீபாகும். நாங்க இப்ப அந்த செய்யணும், நல்லா படிச்சு செய்யணும். 2வது இத்திபா, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி செஞ்சாங்களோ அப்படியே செய்யறதுக்கு முயற்சி செய்யணும். சஹாபாக்கள் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. மினால இருந்து எந்த நேரத்துல கல்லடிக்கிறதுக்கு வெளியாகினாங்க, அரபாவுக்கு எந்த நேரத்துல வெளியாகினாங்க, இதெல்லாம் பார்த்து அந்த நேரங்கள்ல கூட பின்பற்றுறதுக்கு முயற்சி செஞ்சாங்க. அப்பதான் அந்த ஹஜ்ஜில விச்சம் நூறானியத்து வரும். ஹஜ்ஜை பொறுத்தவரையில துவா அங்கீகரிக்கப்படக்கூடிய நாட்கள், துவா அங்கீகரிக்கப்படக்கூடிய இடங்கள், துவா அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரங்கள், எல்லா இடத்துலயும் கபூலியத்தான். அரபால கேட்கக்கூடிய துவாக்கள் இருக்குது, அது எப்படி கேட்கிறோமோ அப்படியே கபூல் ஆகும். அரபாவுடைய அந்த இடத்துல இருந்து ஹாஜிகள் கேட்கக்கூடிய துவாக்கள் அல்லாஹ் அப்படியே மறுக்காம கபூல் செய்யறாங்க. அந்த பொறுமதி படிச்சு வாரவங்க நிறைய பேர் எங்களுக்கு அங்க போன பார்க்கலும் பகல் நுகருக்கு பின்னால அப்படியே கையை தூக்கி துவாவுக்கு நின்றாங்கன்னா மாலை சூரியன் மறைகிற வரைக்கும் அப்படியே துவாலை இருப்பாங்க. வேர்வை வடியும், கண்ணீர் வடியும். அவங்களுக்கு அதெல்லாம் விளங்காது. அவங்க படிச்சு வராங்க, பொறுமதி தெரிஞ்சு வராங்க. அவங்க அந்த துவாவுடைய பெருமதியை விளங்கினதுனால அந்த ஹஜ்ஜுக்காக, அந்த அரபாவுடைய ஒரு பகலுக்காக ஒரு 10 லட்சம் இல்ல, ஒரு கோடி செலவழித்தால் நஷ்டம் இல்லை என்றது அவங்களுக்கு தெரியும்.
அவ்வளவு பெருமதியானது. அதனால இன்ஷா அல்லாஹ் எங்கள் எல்லாருக்கும் எங்களோட பரம்பரைக்கும் வாழ்க்கையில ஹஜ் நசீவாகணும். நாங்க இப்பயே துவா கேட்கணும். இதுக்கு மிச்சம் ஆர்வம் காட்டணும். சின்ன பிள்ளைகள உள்ளத்திலேயே எப்படி நாங்க அந்த எக்ஸாம் அது இருக்குது இது இருக்குது நீ அப்படி படிக்கணும் இப்படி படிக்கணும் என்று மனசுல போடுறோமோ அதுக்கு எல்லாத்துக்கும் முன்னால ஹஜ்ஜ போடுறோம். நீங்க எல்லாரும் ஹஜ்ஜி செய்யணும், ஹஜ்ஜி இப்பதான் வாஜிப். எப்படி இல்லைண்டா வளர்ந்து வரக்கூடிய பிள்ளைகளுக்கு அதை பத்தி சிக்கலே இல்லை. இப்ப ஹஜ்ஜி செய்யணுமேன்றதே இல்லை. இமாம் இப்ப துவா ஓதினாங்க, அல்லாஹ் மர்சுக்னா ஹஜ்ஜ பைத்திகல் ஹரம் என்று துவா ஓதினாங்க. பழைய ஆக்களுக்கு கேட்கொள்ள ஆர்வமா நாங்க ஆமின்னு சொல்லிப்போம். ஆனா புதிய ஆக்களுக்கு அதெல்லாம் பெரிய ஒரு துவா இல்லை. முந்தி இதெல்லாம் முந்தி தெரியும், ஒவ்வொரு வீடுகள்லயும் காபாவை அப்படி அந்த முசல்லால காபாவுடைய படத்தை அப்படி தொங்க வெட்டிப்பான். அது என்னன்னு அதை பார்த்து பார்த்து அழுவாங்க. காபாவுக்கு போகணுமே என்று ஆசைப்படுவாங்க. வயோதிபர்கள் இந்த துவாவுக்கெல்லாம் அழுது கொண்டு ஆமின்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் ஒரு காலம் இருந்துச்சு. இப்ப அது குறையுது. ஏன் குறையுது என்றால் அந்த பிள்ளைகளுடைய உள்ளங்கள்ல நாங்க அதை போடல. சின்ன வயசுலயே அந்த கடமையை இன்ஷா அல்லாஹ் பிறகு செய்வாங்க. அந்த ஃபிக்கரை ஆரம்பத்திலேயே நாங்க போட்டுடணும் அவங்க உள்ளத்துல. ஹஜ்ஜி இருக்குது, ஹஜ்ஜுக்காக துவா கேளுங்க, ஹஜ்ஜுக்காக எல்லாரும் ஹஜ்ஜி போறாங்க பாருங்க, நாங்க இப்ப போக போறோம், நாங்க இப்ப இஹ்ராம் கட்ட போறோம், இதை மனசுல போட்டுடும் செய்வோமா இன்ஷா அல்லாஹ். அடுத்தது அன்பான சகோதரர்களே, துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் அல்ஹம்துலில்லாஹ் இதிலிருந்து ஆரம்பமாக இருக்குது. அல்லாஹ் தஆலா எங்களுக்கு இந்த நாட்கள் அடையக்கூடிய பாக்கியத்தை ஆரோக்கியத்தோட வாழ்க்கையை தந்து ஒரு பெரிய ஒரு பாக்கியத்தை நசீபாக்கி இருக்கிறான். ரமலானுடைய கடைசி 10 ஆரம்பிக்க கொள்ள நாங்க எப்படி தயாராகினோம்? ரமலான் கடைசி 10 வந்த உடனே நாங்க எல்லாரும் பெருசா தயாராகினோம். இந்த கியாமுல் எத்தனை மணிக்கு, அங்க எத்தனை மணிக்கு, அந்த பள்ளியில் எத்தனை மணிக்கு கியாமுல் தொழ வேணும் அப்படி என்று சொல்லி நாங்க பெரிய ஏற்பாடு செஞ்சோம். துல்ஹிஜ்ஜாவுடைய 10 நாட்களை பொறுத்தவரையில உலமாக்கள் இடத்துல துல்ஹிஜ்ஜாவுடைய 10 நாட்கள் அது சிறப்பு கூடியதா அல்லது இந்த ரமலானுடைய கடைசி 10 சிறப்பானதா என்பதுல உலமாக்களுக்கு இஹ்திலாஃப் கருத்து வேற்றுமை இருக்கு. அதுல எங்களுக்கு விளங்கிக் கொள்ளலாம் இது எவ்வளவு சிறப்பான நாட்கள் என்று சொல்றது. சில உலமாக்கள கருத்து பகல் காலங்களை பொறுத்தவரையில அது ரமலானுடைய கடைசி 10 விடவும் இந்த நாட்களுடைய இந்த பகல் காலங்கள் தான் சிறந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா இந்த நாட்களுடைய அமல்களை எவ்வளவு விரும்புறானோ அது மாதிரி மற்ற எந்த காலத்துல செய்யப்படக்கூடிய அமல்களையும் விரும்புறதில்லை. அமல்களுக்கு மிக அல்லாஹ் விரும்பக்கூடிய நாட்கள் தான் துல்ஹிஜ்ஜாவுடைய இந்த 10 நாட்கள். ரமலானுடைய கடைசி 10க்கு நாங்க எப்படி தயாராகிறோமோ அப்படி அமல் செய்ய வேண்டிய ஒரு காலம். ஆனா ரமலானை பொறுத்தவரையில தராவீஹ் இருக்குது, கூட்டாக சேர்ந்து தராவீஹ் தொழுகிறோம், கியாமுல் லைல் தொழுகிறோம், கூட்டாக சேர்ந்து தொழுகிறோம். இப்படி சில இபாதத்துகள் எங்களுக்கு கூட்டாக செய்யறதுக்கு தரப்பு. ஆனா இந்த நாட்களை பொறுத்தவரையில அல்லாஹ் தஆலா எங்கள் மீது இறக்கப்பட்டு அப்படியான பாரமான விஷயங்கள் எங்களுக்கு தரல. கூட்டாக சேர்ந்து இப்படி செய்யுங்கன்னு சொல்லி. ஆனா அமல்களுக்கு மிக சிறப்பானால் மிக கூடுதலாக முக்கியத்துவம் கொடுத்து நாங்க ஒவ்வொருவரும் வீடுகள்ல மஸ்ஜிதுல தனிப்பட்ட முறையில நிறைய இபாதத்துகள் செய்வதற்கு முயற்சி செய்வேன். வளமையா செய்யக்கூடிய அமல்களாக இருந்தாலும் சரி, இந்த காலத்துல செய்யும் பொழுது அதனுடைய கூலி அதிகரிக்கும். அது செலவுகளாக இருக்கலாம், தொழுகைகளாக இருக்கலாம், ஜிக்ருகளாக இருக்கலாம். எல்லா அமல்களுடைய கூலியும் இந்த காலத்துல கூடுதலாகத்தான் கிடைக்கும். ஐயாமுன் மஅலூமாத் ஐயாமுன் மஅதூதாத். அல்லாஹ் தஆலா இந்த 10 நாட்களுக்கும் தனியான பெயர் வச்சிருக்கிறான் குர்ஆன்ல. அதுக்கு பிறகு பெருநாளைக்கு பிறகு வரக்கூடிய ஐயாமு தஷ்ரீக்குடைய அந்த 3 நாட்கள் அதுக்கும் அல்லாஹ் தஆலா தனியான பெயர் வச்சிருக்கிறான். விசேஷமா மென்ஷன் பண்ணி சொல்லக்கூடிய நாட்கள், விசேஷமான நாட்கள். அதனால எங்களோட அமல்களை கூட்டம் என்ன செய்யறது, இதுல நாங்க மிக பிரதானமாக செய்ய வேண்டிய விஷயம் உண்டு. இந்த சிறப்பான நாட்கள்ல உங்களுக்கு நீங்களே அநியாயம் செய்து கொள்ள வேணும். அப்படின்னா உங்களை நீங்க பாவங்கள்ல சிக்க வச்சு கொள்ள வேணும்.
முடியுமான மட்டும் பாவங்கள் இருந்து ஒதுங்கும். எப்படி ரமதான் வந்துட்டால் ரமதான் நோன்பு கடைசி 10 ரீபத் பேசக்கூடாது, பொய் பேசக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது என்று ஒதுங்குறோமோ, அது மாதிரி இந்த நாட்கள் இரவு பகல்ல முடியுமான மற்றும் பாவங்களை தவிர்த்து கொள்ள பார்க்கணும். பாவங்கள், வீணான செயல்கள், எங்களோட கல்புகளை உள்ளங்களை இருளாக்கக்கூடிய செயல்கள், இதிலிருந்து நாங்க ஓரமாகிறோம். எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்து கொள்ளக்கூடாது, பாவங்கள்ல போட்டுக்கொள்ளக்கூடாது. தொழுகைகள் ஒரு பக்குவமான ஒரு நிலை, தொழுகையை கதா செய்யறதில்லை, இப்படி சில பக்குவங்களை நாங்க ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். 2வது, இந்த நாட்கள்ல தஸ்பீஹ், தஹ்லீல், தக்பீர், தஹ்மீத், அதாவது அல்லாஹ்வை துதிக்கக்கூடிய புகழக்கூடிய தஸ்பீஹுடைய ஜிக்ருகளை கூடுதலா சொல்லணும். சுப்ஹானல்லாஹ் இந்த மாதிரியான வார்த்தை இருக்கிறது. தஹ்மீத் என்றால் அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹ் புகழக்கூடிய வார்த்தைகள். அதே மாதிரி தக்பீர் எங்களுக்கு தெரியும், அல்லாஹு அக்பர் என்று சொல்லக்கூடியது. தஹ்லீல் என்றால் லா இலாஹ இல்லல்லாஹ். சுப்ஹான கலிமா இருக்குது, சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். இந்த ஜிக்ர்களை ஃபஅக்ஸிரு ஃபீஹின்ன, இந்த ஜிக்ர்களை அதிகமாக செய்யுங்க என்று சொன்னாங்க. இந்த நாட்கள் எல்லாத்துலயும் எங்களோட அதிகமான ஜிக்ர் என்ன வாய்க்கணும்? இந்த சுப்ஹான கலிமாவை தான் நிற்கணும். சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். வீட்டுல இருந்தாலும் சரி, கடையில் இருந்தாலும், பஜார்ல இருந்தாலும், எல்லா நேரங்களிலும் இன்ஷா அல்லாஹ் இந்த தஸ்பீஹை வளமையை விட கூடுதலாக நாங்க செய்ய வேண்டும். அடுத்தது, இந்த நாட்களுடைய ஏனைய அமல்கள், விசேஷமாக நோன்பு. இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மற்ற ஃபுகஹாக்கள் எல்லாம் இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 9 நாட்களுடைய நோன்பு அது விருப்பத்துக்கு முஸ்தஹப்பானது என்று எழுதுறாங்க. ஏனென்றால் அமல் என்று வரும் பொழுது அதுல முன்னணியில வரக்கூடிய அமல்கள் ஒன்றுதான் நோன்பு. பகல் பூராவும் அமல்லையே இருக்கணும் என்று விரும்பினால் அதுக்கு ஒரே வழி என்ன? பகல் நோன்பு பிடிக்கிறதா. நோம்பாளி தூங்கினாலும், அவர் குளியல் அறையில இருந்தாலும், அவர் பைத்துல் ஹலால இருந்தாலும் அவர் இபாதத்துல நிற்கிறார். நோன்பு என்பது மனுஷனோட ஒட்டியுள்ள ஒரு இபாதா இருக்கல. ஒவ்வொரு நிமிஷமும் இபாதத்துல கல்யாணமாக இருந்தால் அதற்குரிய வழி என்னது? நோன்பு தான். அந்த வகையில இந்த நாள்ல யாரும் அமல் செய்யணும் என்றதற்காக நோன்பு பிடிக்க விரும்புறாங்க என்றால் அது மிக சிறப்பான விஷயம். ஆனால் அரஃபாவுடைய நாள் என்பது 9வது, துல்ஹிஜ்ஜாவுடைய 9வது நாள், அந்த நோன்பு மிக கண்டிப்பான சுன்னா. இப்ப இருந்து நாங்க நியத்து வைப்போம். நோன்பு பிடிக்கிறதுக்கு இங்க 9 நாள் ஈக்குது. ஆனா இப்ப இருந்து நியத்து வைக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். இந்த நாட்கள்லயும் நோன்பு பிடிக்கிறதோட அரஃபாவுடைய அந்த நோன்பை நான் பிடிப்பேன் என்று 9 நாள் நியத்திலே இருந்தா 9 நாள் நன்மை கிடைக்கும். கடைசியில முடிவு செஞ்சால் நன்மை அதற்குரிய மட்டும்தான் கிடைக்கும். இப்பயே நாங்க நியத்து வச்சுக்கிறோம் இன்ஷா அல்லாஹ் அந்த நோன்பை நாங்க பிடிக்கிறதா சிறப்பாக பிடிப்போம். அடுத்தது, எங்களோட குடும்பங்களோட அழகாக நடக்கும். இந்த நாட்கள்ல இந்த வளர்ந்த மாதிரியே தான் ஏச்சி, வீட்டுக்குள்ள சண்டை பிரச்சனை, மானு கேசுறது, மாலு கேசுறது, புள்ள கேசுறது, மனைவி கேசுறது, சண்டை, அடுத்து விட்டு சண்டை, எல்லாம் நல்ல நாள், நல்ல நாட்கள். அல்லாஹ் தஆலா அமல்களை விரும்பக்கூடிய நாட்கள். அமல் செய்வோம், வீண் பேச்சுவானம். இப்படி ஒரு நாங்க முடியுமான மட்டும் அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன், நன்மை செய்ய ஆர்வத்தோடு இருக்கிறேன் என்றதை எங்களோட செயல்களால வெளிப்படுத்தும். இன்ஷா அல்லாஹ் எங்கட அசைவுகள் சின்னதாக கூட இருக்குமா இருந்தாலும் அல்லாஹ் தஆலா அதுக்கு பின்னால் உள்ள வாக்குகளை திறந்து தருவார். ஆர்வமே இல்லை, கணக்கே இல்லை, இந்த இவ்வளவு நல்ல நாட்கள் வளம மாதிரியே இருக்கிறோம் என்றால் இது பொதுப்போக்கான தன்மை. எங்களுக்கு நிறைய கயிறுகள் கிடைக்காம போகும். அதனால மிச்சம் ஆர்வம் காட்ட வேணும். அமல் செய்யணும், பாவங்களை தவிர்க்கணும் என்ற விஷயத்துல மிச்சம் ஆர்வம் காட்டும். நிறைய நாங்க குடும்ப தலைவர்களாக இங்க இருக்கிறோம். எங்களோட பிள்ளைகள், எங்களோட மனைவி, இவங்களுக்கு எல்லாம் இந்த செய்திகளை கொண்டு போய் சேர்க்கிறது யாரோட பொறுப்பு? என்னோட பொறுப்பு தானே. நாங்க தான் பெருநாளைக்கு உடுப்பு எடுக்கிறோம். இப்ப இது உங்களுக்கு அது சரி, இது சரி, சல்வார் சரி, அது வாங்கணும், இது வாங்கணும், புள்ளைக்கு இது வாங்கணும், மானுக்கு இது வாங்கணும், மரமானுக்கு இது வாங்கணும், வாப்பாக்கு வாங்கணும், எல்லாத்தையும் ஃபிக்கர் பண்றோமா இல்லையா? அதுக்கு ஏற்ற மாதிரி எங்களோட குடும்பம் வேலை செய்யறாங்களா இல்லையா? நாங்க எந்த திட்டத்தை போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி எங்களோட ஊட்டாக்கள் வேலை செய்யறாங்க. அதே நேரத்தில் நாங்க சாப்பாட்டுக்கு சில நேரங்கள்ல இந்த நாளைக்கு நாங்க அங்க ஆர்டர் கொடுப்போம், இங்க ஆர்டர் கொடுப்போம், அது செய்யணும், இது செய்யணும், மட்டலாப்பல் செய்யணும், நிறைய திட்டம் எல்லாம் போடுறோம். அதுக்கு அவங்க வேலை செய்யறாங்களா இல்லையா?
எங்களோட ஆசைகளை நிறைவேற்றணுன்றதுக்காக அவங்க இந்த 10 நாளும் சில வேலை செலவழிச்சிடுவாங்க. இவ்வளவு எல்லாம் நாங்க அந்த கொண்டாட்டத்துக்காக அந்த சந்தோஷங்களுக்காக செய்யற நாங்க இவ்வளவு சிறப்பான நாட்களுடைய அந்த அமல்களுக்குரிய திட்டத்தை நாங்க போட்டு கொடுத்தால் அதை செய்ய மாட்டாங்களா? நாங்க தான் பொறுப்பு. நாங்க எங்களுக்கு சும்மாலே இதை கேட்டிருப்போம், நிறைய பயான்கள் இந்த விஷயங்கள் எல்லாம் நாங்க கேட்டிருப்போம். அல்ஹம்துலில்லாஹ் எங்களுக்கு கிடைக்குது, அவங்களுக்கு கிடைக்குது இல்லை, யார் கொண்டு போய் சேர்க்கிறது? அதனால கட்டாயமாக வீடுகள்ல இந்த விஷயம் நான் சொன்ன 2 விஷயத்தை, ஹஜ்ஜுடைய விஷயத்தை பேசுங்க. எங்களோட வைஃபுக்கு அவங்க ஹஜ்ஜி இப்ப போனதோ இல்லையோ அவங்களுக்கு விளங்கணும், எனக்கு 2010 ஹஜ்ஜு வாஜிபாகிட்டு நான் இன்னும் செஞ்சு போடல, இந்த ஃபிக்ரு அவங்களுக்கு வரணும். எங்களுக்கு கணக்கு பார்த்தா தான் விளங்கும். போயிட்டு உங்கள்ட்ட எவ்வளவு தங்கம் வைக்குது, எவ்வளவு கேஷ் சேர்த்து வச்சுக்கிறீங்க. சில நேரங்கள் ஒரு நோக்கத்துக்கு சேர்த்து வச்சுப்பாங்க. மகளோட கல்யாணத்துக்கு தேவைப்படும், ஊடொண்டு கட்டுற நேரத்துல நான் அதுக்கு செலவழிக்கிறது வேற நோக்கத்துல சேர்த்து வச்சிருந்தாலும் அமௌண்ட் வந்துட்டா எப்படி ஜகாத் வாஜிபாகுமோ அதே மாதிரி ஹஜ்ஜும் வாஜிபாயிடும். ஹஜ்ஜு வாஜிபாகிற விஷயத்துல முஸ்தக்பலியாத்துகள் கருத்தில் கொள்ளப்பட மாட்டாது. அப்படி என்றால் எதிர்காலங்கள் பார்க்கப்பட மாட்டாது. அதாவது ஹஜ்ஜுக்கு இதை செலவழிச்சா வந்ததுக்கு பின்னால் நாங்க எப்படி பிசினஸ் பண்ண போறேன், வந்ததுக்கு பின்னால் நான் எப்படி வாழ்க்கையை கொண்டு போக போறேன், அதெல்லாம் பார்த்து ஹஜ்ஜு வாஜிபாகிறது. வசதி வந்துட்டா ஹஜ்ஜு வாஜிபாயிடும். அதனால எங்களோட வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரியும் ஹஜ்ஜு வாஜிபாயிட்டா இல்லையா. எனக்கு இன்னும் ஹஜ்ஜு வாஜிபாகல என்றால் அவங்க மிச்சம் யோசிக்க தேவையில்லை. ஹஜ்ஜு வாஜிபாயிட்டு 10 வருஷத்துக்கு முன்னால என்றால் இப்ப மிச்சம் யோசிக்கிறோம். அதுதான் ஹஜ்ஜு செய்ய இல்லையே, கணக்கில்லாம இருந்துட்டேனே, இப்படியே மோசாகிட்டா நான் குற்றவாளியா போய் தருவேனே என்ற அந்த கவலை அவங்களுக்கு வந்தால் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தஆலா கடமைகள் நிறைவேற்றத்துக்கான வழியை செஞ்சு கொடுப்பான். அதனால இந்த விஷயங்களை வீடுகள்ல பேசி கொஞ்சம் ஃபிக்ருக்கு எடுங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தஆலா நடக்கக்கூடிய நன்மைகள்ல எங்களையும் பங்காளியாக ஆகிக்கொள்வான். செய்வோமா இன்ஷா அல்லாஹ். அதே நேரத்துல உதுஹியாவுக்காக யார் நியத்து வச்சிருக்கிறோமோ, இப்ப துல்ஹிஜ்ஜா ஆரம்பமாயிட்டு, இப்ப இந்த நாட்கள்ல என்ன செய்யக்கூடாது, நகம் வெட்டக்கூடாது, முடிகள் மீசையாக இருந்தாலும் சரி முடிகளை கத்தரிக்க கூடாது, எந்த முடியையும் நீக்க கூடாது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தடை செஞ்சிருக்கிறாங்க. அப்படி நிர்பந்த நிலை ஒன்று வந்துட்டு, ஒரு காயம் ஒன்று வந்துட்டு, ஆபரேஷன் ஒன்று பண்ண வேண்டி வந்துட்டு, முடியை கொஞ்சம் எடுக்க வேண்டிய, அதுக்கெல்லாம் அனுமதி இருக்குது. அப்படியெல்லாம் அனுமதி இருக்குது. யாரோ ஒருத்தர் தெரியாம செஞ்சுட்டாரோ, நிர்பந்த நிலையில மீசை வெட்டிட்டார் என்றால் அவருடைய உதவியா கூடுமா என்றால் உதவியா கூடும். எனக்கு நகம் வெட்டாம கேலாம், மீசை வெட்டாம கேலான்றதுக்காக யாரும் உதவியாவே கொடுக்காம இருந்துடக்கூடாது. சிலாக அப்படி நீக்கிறாங்க, உதவியா கொடுக்கலாம் ஏலும், ஆனா மீசை வெட்டாம எல்லாம் கஷ்டம் எனக்கு, அதனால கொடுக்கறதில்ல, அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. அது வேற சுன்னா, இது வேற சுன்னா. அதனால இந்த சுன்னாக்களை முழுமையாக பின்பற்றுவதற்கு நாங்க முயற்சி செய்ய வேணும். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்கள் மிக சிறப்பானது. நாங்க செலவழிக்கிற செலவுகளை கூட நீயத்தோட செலவழிக்கும். பெருநாளைக்கு செலவுண்டு, பெருநாள் செலவுண்டு ஆங்களுக்கு ஈக்கிறா இல்லையா? பெருநாள் செலவுண்டு ஈக்கிற நாட்கள்ல சாமான்கள் நிறைய வாங்க வேண்டி இருக்கலாம். இது எல்லாத்தையும் நீயத்தோட செலவழிக்கும். நான் துல்ஹிஜ்ஜா 10 நாள்ல குடும்பத்துக்காக செலவழிக்கிறேன், எனக்கு நிறைய கூலி கிடைக்கும். என்ற உம்மா வாப்பாக்கு நான் செலவழிக்கிறேன், அது பெரிய சிறப்பான செலவு. அது துல்ஹிஜ்ஜால செஞ்சா எனக்கு இந்த 10 நாட்கள்ல இன்னும் பெருசாக கூலி கிடைக்கும். அந்த நீயத்தில் செய்யணும். அப்படியே அந்த நீயத்தோடயே செய்ய பார்க்கணும். இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு கிடைக்கிற கூலி பெருசா கிடைக்கும். முயற்சி செய்யும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா எங்கள் எல்லோரையும் கபூல் செய்வானாக. பேசிய கேட்ட விஷயங்களை மௌத் வரைக்கும் இஹ்லாஸோட அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம்ம எல்லோருக்கும், நம்முடைய குடும்பங்களுக்கும் சந்ததிகளுக்கும் நசீபாக்குவானாக. அல்லாஹ் தஆலா எங்கள் எல்லோருக்கும் ஹஜ் உம்ராக்களுடைய பாக்கியத்தை தருவானாக. வஸல்லல்லாஹு வஸல்லம் வபாரக அலா நபியினா முஹம்மத் வஅலா ஆலிஹி வ